வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்துகளில் 27வது மலர் மருந்து ராக் வாட்டர் என்று பெயர். இந்த ராக் வாட்டர் என்பது மலரிலிருந்து எடுக்கப்பட்டது அல்ல. இது பாறை இடுக்கிலிருந்து பளிங்கு போன்ற ஊற்று நீரிலிருந்து எடுக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மை. ஏன்னா மற்ற இருக்கக்கூடியதுல இது மட்டும்தான் மலரில் இல்லாமல் பாறையின் இடைவெளியிலிருந்து பளிங்கு போன்ற ஊற்று நீரிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவர் எட்வர்ட் பேட்ச் சொல்லியிருக்கார். ராக் வாட்டர், ROCKWATER, ராக் வாட்டர். இதனுடைய குணாதிசயத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொள்கைவாதிகள் தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்று சாதிப்பவர்கள், பிடிவாதக்காரர்கள். இதுதான் இதனுடைய குணாதிசயம். இந்த குணாதிசயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராக் வாட்டர் நபர்கள் கொள்கைவாதிகள், பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். தான் காரியத்தை தானே செய்ய வேண்டும் என்ற கொள்கையில் தனது காரியங்களில் மற்றவர்களை நெருங்க விட மாட்டார்கள். இது போன்ற பிடிவாதங்களை ராக் வாட்டர் மாற்றும். இப்போ இந்த ராக் வாட்டரை பத்தி உதாரணம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, காந்திஜி, மொராஜி தேசாய், பக்தவச்சலம் போன்ற கொள்கைவாதிகள். இதுல காந்திஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் சுதந்திரத்துக்காக பல போராட்டங்களை பண்ணவர். மொராஜி தேசாயோட ஒரு பிடிவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கத்தை 24 கேரட்டை 22 காட்டுறதுல மாற்ற சொல்லி சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லி ஒரு பிடிவாதமா இருந்து தன்னுடைய பதவி இழந்தவர் பக்தவச்சலம். நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்ட கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர். என்ன தப்பு பண்ணார் அப்படின்றது உங்களுக்கு யாருக்கும் பல இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள்லாம் அந்த பாதிப்பை உணர்ந்தவர்கள். 1967 அந்த ஆண்டு அரிசி பஞ்சம் என்பது மிக தலைவிரித்தி ஆடுகிறது. தமிழகத்திலே அரிசியே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஆனால் அப்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக் வச்சிருக்காங்க, அரசாங்கம் ஸ்டாக் வச்சிருக்கு, மக்களுக்கு ரிலீஸ் பண்ணல. ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அதை ரிலீஸ் பண்ணா பஞ்சம் வந்துரும்னு ஒரு காரணத்தை அவர் சொன்னாரே தவிர, பஞ்சத்தால் அடிபட்டுள்ள கஷ்டம் தெரியும். நான் அந்த காலத்துல நான் 8வது படித்துக் கொண்டிருக்கின்றேன். இரவு போய் ஒரு ரைஸ் மில் வாசல்ல ராத்திரி போய் உட்காருவோம். காலையில தான் கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு படி அரிசி மட்டும்தான் கொடுத்தார்கள். அப்பெல்லாம் ரொம்ப சின்ன ஏரியான்றனால நான் எங்க தங்கச்சிலாம் போய் உட்காந்து போயிட்டு, அதெல்லாம் கிடையாது, அவங்க ஒரு வீட்டுக்கு ஒண்ணுதான், ஒரு படி அளந்து போடுவோம், அவ்வளவுதான். ஃப்ரீயா கிடையாது, காசுதான். அந்த ஒரு படி அரிசி என்பது நான் எங்க தங்கச்சி 2 பேர், எங்க பாட்டி நாங்க 4 பேருக்கு 2 வேளை மட்டும்தான் உண்ண முடிந்தது அன்றைக்கு. ஒரு வேளை இந்த கொண்டக்கடலை இப்ப எல்லாம் வறுத்து கொடுத்துப்பா எங்க பாட்டி அப்படிதான் சாப்பிட்டு நாங்கள் காலத்தை கொண்டு. அந்த பஞ்சம் என்பது மிக தாண்டவமாடிய காரணம். ஆனால் அரிசி இருந்தும் அவர் பண்ணாத ஒரு சூழ்நிலையால அவர் ஒரு கொள்கை வச்சிருந்தார். என்ன கொள்கை வச்சிருந்தாரு? இந்த அரிசி இப்ப ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எல்லாமே தாராளமயமாச்சுங்கிறது ஒரு கதை. இந்த மாதிரி கொள்கைவாதிகளாக அவங்க பிடிச்ச கொள்கைகள் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத ஒருத்தர்கள். ஆனா அவங்க கடைபிடிக்கணும்னு சொல்ற கொள்கையெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற வேண்டும் என்பதை உணராதவர்கள் அவங்க. எந்த நேரத்துல அந்த நம்ம போட வேண்டிய தளர்வுகளை தளர்த்த வேண்டுமோ தளர்த்தி அதை செய்ய வேண்டும் நினைக்கிறவர்கள் தான் மாறணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களை மாற்றக்கூடிய மன வலிமை ராக் வாட்டர் கொடுக்கும். இந்த நாம் எல்லோருமே நல்ல கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் சில கொள்கைகளை தளர்த்த வேண்டியது வந்தால் தளர்த்தாமல் உடும்பு பிடியாக பிடித்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல. அதனுடைய பின்விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ராக் வாட்டர் நபர் எப்படி இருப்பாருன்னா, தனக்குத்தானே கொள்கைகளை வகுத்து கொண்டு அவற்றை தீவிரமாக கடைபிடிப்பார். ஊரோடு ஒத்து போக மாட்டார். பிறர் சொல்வதை கேட்கவே மாட்டார். இதனால் அவருக்கு இருக்கும் சந்தோஷங்களை இழந்து விடுவார். தன் கொள்கைகளை பிறர் மீது திணிக்க மாட்டார். தன்னைத்தானே தன் கொள்கை உண்டு என்று இருப்பார். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இது காந்திஜி, மொராஜிலாம் உங்களுக்கு உதாரணம் சொன்னமே தவிர பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு. பல முடிவுகளை எடுப்பதற்கு சில நேரங்கள்ல அரசாங்கங்கள்ல கூட பாத்தீங்கன்னா சில முடிவுகளை எடுப்பதற்கான
எடுக்காம அவருக்கு எது தோணுது கரெக்டுங்கிற மாதிரி ஒரு ஒரு உறுதியா இருக்கிறதுனால பல பாதிப்புகள் பிற்காலத்தில் ஏற்படும் என்பதுதான் உண்மை நிலை. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நாம் மாற்றக்கூடிய ஒரு வலிமை வந்து எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராக் வாட்டருக்கு உண்டு. ராக் வாட்டர்னா பார்ல எடுக்கக்கூடியதான். அதையும் வந்து இதுல நம்ம மதுச்சாரத்தில் கலந்துதான் அந்த ராக் வாட்டரும் வரும். மதுச்சாரம் என்பது ஸ்பிரிட், தமிழ் வார்த்தையில சொல்றேன், அதனால உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம். அதுக்காகத்தான் இதுல வந்து ஒப்பிடுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பீச் சட்டம் ஒழுங்கு பேசுவார், வைன் தனக்கு சரியெனப்பட்டதை பிறரும் கடைபிடிக்க கூறுவார். இப்ப ஒப்பிடுதல் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பிடிச்ச 3 கால் சொல்லக்கூடியவர், இவர் யார் மாதிரி திரிக்க மாட்டார், அவர் அதுல உறுதியா இருப்பார். இவங்க அப்படி இல்லை. வைன் எப்படி எனக்கு சரின்றதை அடுத்தவங்க கடைபிடிக்க நினைக்கக்கூடியவர் வைன் நபர். பீச் வந்து சட்டம் ஒழுங்கு பேசக்கூடிய ஒரு நபர். இதுல எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, அவர் வீட்டுல வந்து, அவர் பேர் வந்து ராமதாஸ், அவரோட குடும்பத்தார அவனுக்கு நல்ல பழக்கம். அவங்க சொன்னாங்க, அவர் என்னங்க மிலிட்டரியில இருந்து காத்த நிம்மதியா இருந்தோம், ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வந்தாலும் ஒரே பிரச்சனைங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மிலிட்டரி ரூலை அப்படியே கொண்டாந்து இங்க இருக்கணும். எப்படி அவர் வந்து மிலிட்டரியில காத்த தனக்கு கீழே இருந்தவர்களை எப்படி வேலை வாங்கி கொண்டிருந்தாரோ அது போலவே இங்கேயும் அதே மாதிரி கடமை தவறக்கூடாது சட்டம் போட்டு அதை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே, அவர் இருந்தாலே வீடு அமைதியா இருக்கும், எந்தவித சுதந்திரமும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல போய் அவங்களுக்கு சொன்னோம், ஒரு வாரம் நீங்க வந்து ராக் வாட்டரை வந்து அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ராக் வாட்டர் கொடுத்த பிறகு அவருடைய மனநிலை மாறி எல்லோரிடம் சகஜமாக பழக ஆரம்பித்தார். அந்த குடும்பத்தார்கள் மிக்க நன்றி சொன்னார்கள். அப்ப சொன்ன, இந்த நன்றி எனக்கு கிடையாதுமா, இந்த நன்றிக்கு காரணமானவர் வந்து எட்வர்ட் பேட்ச் தான் அப்படிங்கறத அவங்களுக்கு விளக்கி சொல்லி, இந்த மலர் மருந்தனா என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லி, அவர்கள் குடும்பமும் அதை பின்பற்றணுங்கிறதுக்காக அந்த புத்தகம் ஒண்ணு கொடுத்து ஒருத்தரா செயல்படுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு வந்தேன். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.